திரு சித்தார்த், பொறுப்பை தட்டி கழிக்கக்கூடிய செயலாக வெள்ளை அறிக்கை வெளியிட பார்க்கிறார் செந்தில். சார், இப்போது 2021 திரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து ஒயிட் பேப்பர் வெள்ளை அறிக்கையை விட்டுருந்தாங்க. இப்போது ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவாக தான் நான் பார்க்குறேன். இதுக்கப்புறம் வர எல்லா அரசாங்கமும் இதை மாதிரி ஒரு வேறு அரசாங்கம் வந்துச்சுன்னா அதை வந்து வெளியிடுவாங்கிற மாதிரி பார்க்குறேன். நான் சாரோட கருத்தில் பெருசாக உடன்படலை சார். இதை வந்து நம்ம 1 monthல வந்து அவங்க உடனே அவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவங்களுக்கு வந்து கவர்னன்ஸ் தெரியாதுங்கிற மாதிரி நம்ம பாயிண்ட்டை உடனே வைக்க முடியாது. அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ்டான மினிஸ்டர் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் மேரி வில்சன் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மினிஸ்டர் தான். ஆனால் இந்த அரசுக்கு பின்னாடி இருக்கிற பியூரோக்ராட்ஸ் இருக்காங்களே, இப்போ ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக இருக்கிறவர் வந்து அவரு இன்எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அவருக்கு வந்து அவ்வளோ பெரிய ஒரு வரலாறு இருக்குது, அவரு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அவர் அதை ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த அரசு வந்து ஒரு பியூரோக்ரஸியை பெருசாக நம்பி இருக்கு. ஸோ நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது விஷயம் வந்து இதில் ஒயிட் பேப்பரில் இருக்கிற டேட்டா வந்து நம்ம 2 விதமாக பார்க்க வேண்டியது இருக்கு. ஒன்று வந்து இதில் மீண்டும் கடன் வாங்கிட்டாங்கன்னு பதிய வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதான் சந்தேகம் வருது. ஏன் கடன் வாங்கிட்டாங்க ஒரு அரசாங்கம் அப்படின்னு ஏன் பதிய வைக்கணும்? மத்திய அரசு கடன் வாங்கலையா? வளர்ந்த மாநிலங்கள் கடன் வாங்கலையா? கடன் வாங்குறது தப்பா? கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி அந்த மாநிலமோ ஒரு குடும்பமோ ஒரு தனிநபரோ கடனை வாங்கி வெட்டியா செலவு பண்ணிச்சுன்னா அது வீணான செலவு. கடனை வாங்கி தொழில இன்வெஸ்ட் பண்றோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, ஒரு மாநிலம் வளர்ந்துருக்கு, மத்திய அரசுடைய கடன் அளவு உயர்ந்திருக்கு. இதுல என்ன புரிஞ்சுக்க, ஏன் திரும்ப அதை பதிவு பண்றாங்க சார்? அது வந்து ஒரு டெஃபினெட்லி ஒரு பொலிட்டிக்கலான ஸ்டேட்மெண்ட் தான். அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா கடன் வாங்கிட்டாங்க அப்படின்னா மக்கள் மனசில், ஏன்னா நான் இப்போ வந்து ஜஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி யாரோ அதை லைவாக பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஐயோ தமிழ்நாடோட கடன் இவ்வளோ வளர்ந்துருத்தாங்கிற மாதிரி தான் வந்து அவங்க சாதாரண மக்கள் அப்படி பேசிட்டு இருந்தாங்க. பட் நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணுற போது நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் வந்து கடன் வாங்கிட்டு தான் வந்து மக்களுடைய வளர்ச்சியை வந்து அவங்க அதை இது பண்ணுறாங்க. இல்லை, உலகில் எந்த நாடு கடன் வாங்கலை? கரெக்ட். உலகத்தில் இருக்கிற எந்த நாடு நிர்வாகத்திற்காக கடன் வாங்காத நாடுன்னு ஏதாவது இருக்கு? சார், ஆனால் இந்த ஒயிட் பேப்பர்ல வந்து சில பொலிட்டிக்கல் விஷயங்கள் நம்ம வந்து கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ஒன்று வந்து இவங்க ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அதில் வந்து ஜிஎஸ்டி ரெசிப்ட்ஸ் வந்து ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. ஸோ இந்த ஆட்சி வந்து முன்னாடி இருந்த திமுக ஆட்சி மாதிரி ஒரு அட்வர்சரியலான ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்க போகிறாங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட? ஏன்னா வந்து ஜிஎஸ்டி ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் வர வேண்டியது வந்து ப்ளஸ் சென்டர்லேருந்து வர கிராண்ட்ஸு இதெல்லாம் வந்து இவங்க யூனியன் கவர்மெண்ட் கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. இதை வந்து போன ஆட்சியில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கேட்ட மாதிரி அடிச்சு கேட்பாங்களாங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். ரெண்டாவது ஒரு நல்ல விஷயம் நான் என்ன பார்க்குறேன்னா, இவங்க வந்து இப்போ இதை பொது வெளியில டிஸ்கஷன் மாதிரி வந்திருக்கு. 64% வந்து சேலரிஸ்க்கு போகுது, 36% தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு போகுதுங்கிறது அடிச்சு சொல்றாங்க. இது ஒரு சேலரி, பென்ஷன், அப்புறம் வட்டி, கரெக்ட், 3 சேர்த்து 64%. இப்போ தாவேகா அரசு திரு ஜோசப் விஜய் வந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய கூட்டம் வந்து அரசியலை நோக்கி பயங்கரமா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம அசெம்பிளி ப்ரொசீடிங்ஸையும் பார்க்குறோம், நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ரொம்ப புதுசான செய்தி, புதுசான அனாலிசிஸாக இருக்கலாம். ஸோ நல்லது, இது வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கட்டும். ஸோ இதுக்கு அவங்க வந்து அடுத்ததான் என்ன தீர்வு கொடுக்க போறாங்கிறது தான் மேட்ரு. அதை வந்து நம்ம பட்ஜெட் செஷன்ல அவங்க என்ன சொல்றாங்கிறது பார்க்கணும். ஓகே.